புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த கேரளா மற்றும் சேலத்தைச் சேர்ந்த 4 வாலிபர்கள் கைது. 25 லட்ச ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல். போதை ஸ்டாம்ப் ஒவ்வொன்றும் 1500 முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே போதைப் பொருட்கள் விற்பதாக வந்த தகவலின் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது ஜிப்மர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதில் அளிக்கவே காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சேலம் எருமபாளையம் கோவிந்தசாமி நகரை சேர்ந்த சங்கீதகுமார் மற்றும் சேலம் கருப்பூரை சேர்ந்த கீர்த்தி வாசன் என்பது தெரியவந்தது. போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கஞ்சா பொட்டலங்கள் கோரிமேடு அருகே தங்கி போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்யும் கேரளா பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த ஹைதர் மற்றும் கண்ணூரைச் சேர்ந்த முகமது பாசில் ஆகியவரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து லைசர்ஜித் ஆசிட்டைதலமைட் என்கிற 1600 போதை ஸ்டாம்ப், 250 கிராம் கஞ்சா, 150 மில்லி 15 கஞ்சா ஆயில் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு 25 லட்ச ரூபாய் ஆகும். வெளிநாடுகளில் இருந்து கடத்திவரப்பட்ட இந்த போதைப்பொருள் ஸ்டாம்ப் மற்றும் விற்பனை செய்த 4 தொடர்புடைய மேலும் 4 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.